வந்துட்டியலா? அக்கா, என்ன நீங்க யாரும் இன்னும் கிளம்பலையா? உங்களுக்காகத்தான் வண்டியில ஏறி உட்கார்ந்த பிறகுதான் தர்சினி சொல்லிச்சு நீங்க புடவைய மாத்தாம அப்படி இந்த புடவையிலே போயிட்டியேன்னு. சரி, நீங்க வருவீங்களேன்னு நாங்க அவைகளை மட்டும் முதல்ல அனுப்பி. இதுல என்ன இருக்கு? அவதான் ரெடியா இருக்கால. வேண்டாம் நீ. நீங்க பொறுமையாவே ரெடி ஆயிட்டு வாங்க. இவ்வளவு சீக்கிரம் போய் அங்க என்ன பண்ண போறோம்? ஒரே கடுப்பா இருக்கு. நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்வளவு சீனு? இவதான் போக மாட்டேன்னு ஒரே அடம். சத்தம் போடாத ஆதிர, இந்த வீட்டுல செவுத்துக்கு கூட காது இருக்கு. ஏதாவது லேசா கேட்டுருச்சுன்னு வச்சுக்கவே, அப்புறம் மொத்தமும் சிக்கலா போயிரும். அண்ணி, நீங்க வேற அண்ணி, அதையே சொல்லி பயம்புறுத்தாதீங்க. பயப்படாத ஆதிர. நம்ம முடிவு பண்ணது நடந்தே தீரும். நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. இதை இவ்வளவு தூரம் கொண்டு வராம எப்பவோ உன்னை அனுப்பிவிட்டு நீ அருணை போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அருணோட மைண்ட் செட் குழப்பத்திலே இருந்ததுனாலதான் நம்மளால அப்படி டிசைட் பண்ண முடியல. இப்போ அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனால நிச்சயமா உன் ஆசைப்படி உனக்கு கல்யாணம் நடக்கும். நீ சொல்ற மாதிரி உன் கல்யாணம் நடந்துரும் ஆதிர. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத யோசிச்சாதான் பயந்து வருது. நாமளாச்சும் பரவாயில்ல, உசுரோடவாவது இருப்போன்னு நம்புவோம். ஆனா இந்த பிள்ளைய சும்மா விடுவாரா? சரி, இவளை விடு, இவ கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா அந்த பயப்புள்ள ரொம்ப பாவம், ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கான். அந்த அருண் அவனை என்ன செய்ய காத்திருக்கிறாரோ, திக்கு திக்குங்குது, பயந்து வருது. அவரால் எதுவும் செய்ய முடியாதுக்கா. கல்யாணத்துக்கு அப்புறமும் ஆதிர தைரியமா இந்த வீட்டுக்கு வரலாம், இதே உரிமையோட இருக்கலாம். சரி, நீங்க வேகமா போய் கிளம்புங்க. அத்தை நந்தினி முன்னாடி போயிருக்காங்க, அழுதுக்கே போயிருக்காங்க. அத்தை நந்தினி வேற எவ்வளவு நினைச்ச மலிப்பா. கிளம்புங்க போ. அப்பா, என்னப்பா? அம்மா, ராமச்சந்திரன் வீட்டுக்கு போய் பொண்டாட்டியை கூப்பிட்டு வரேன்னு போனார் இல்லையா? நாங்கள் மண்டபத்துக்கு போய் இறங்கினதும் ராமச்சந்திரன் ஃபோன் பண்ணார். அவர் வீட்டம்மாவுக்கு திடீர்னு ப்ரெஷர் லோவாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். மயக்கமா? ஐயோ. அப்போ தான் நந்தினி அங்கே வந்துச்சு. அதுக்கிட்ட விஷயத்த சொல்லி அங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வரேன். என்னப்பா சொல்றீங்க? மயக்கம்னா என்ன மயக்கம்பா? அம்மா, சாதாரண மயக்கம் தாம்மா இருக்கும். லோ ப்ரெஷர் மயக்கம் வரதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. அக்கா, நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. நானும் இதே தான்மா சொன்னேன். நானும் உங்கள் கூட இருக்கேன்னு சொன்னேன். அதெல்லாம் வேண்டாம் சார், நீங்கள் அங்கே போய் வேலையை பாருங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. உங்களெல்லாம் கூட பதட்டப்பட வேண்டாம்னு சொன்னார். ஏதாவது தேவையான தான் கூப்பிட்றேன், அது வரைக்கும் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்காக யாரும் சிரமப்பட வேண்டாமா, அதையும் சொன்னார். அக்கா, நீங்க நந்தினிக்கு ஒரு போனை போடுங்க. கொண்டாந்து புடி. சொல்லுங்கக்கா. நந்தினி, என்னமா ஆச்சு? அது அம்மாக்கு இந்த லோ ப்ரெஷர் பிரச்சனை இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு ரொம்ப முடியாம போய் மயங்கி விழுந்துட்டாங்க. இப்போ ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிருக்காங்க, இன்னொரு பாட்டில் ஏற்றிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? பரவாயில்லக்கா, இப்போ நல்லா பேசுகிறாங்க. நந்தினி, நாங்கெல்லாம் வேணா வரட்டுமாங்க? இல்லை வேணாக்கா, அவங்க சரியாயிட்டாங்க. அதான் சொன்னேன், நீ இன்னொரு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் கல்யாண வேலையை பாருங்கக்கா, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுவேன். சரிம்மா, பார்த்துக்க. ஏதாச்சும் தேவைன்னா ஃபோன் பண்ண. என்ன நீங்கள் சொல்லவே வேணாம், ஏதாவது தேவைன்னா நான் தான் கால் பண்ணிடுவேனே. அப்படி ஒன்றும் தேவை இல்லை. சரிக்கா, நான் வந்துடுறேன், பார்த்துக்கிடுங்க. சரிம்மா, பார்த்துக்க. சரி. அம்மாவுக்கு இப்போ பரவாயில்லையா? சரியானதும் அவளே மண்டபத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காமா. சரி, வரட்டும். நீங்க விரும்பு கிளம்பிருங்க. சரி. அப்புறம் லேட் ஆயிருச்சுன்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க. சரி, இது வந்துடுறேன். இந்தாங்க பை. குடு. இது வரேன். சரிங்க அண்ணி. வாங்க உட்காரு.
வந்துட்டீங்களா? சரி, நாங்களும் வந்துட்டோம். உள்ள போங்கம்மா, ஏன் வெளியே நிக்கிறியே? சரி. அண்ணே, என்னண்ணா இது? இந்த கரிகால பையன் மறுபடியும் முந்திரி கொட்டை மாதிரி ஊர் பூரா போஸ்டர் அடிச்சு வச்சிருக்கான். நானும் பார்த்தேனப்பா. நம்ம வித்தையை அவன் நம்மகிட்டே காட்டுறான். இங்க பாருங்க, யார் என்ன பண்ணாலும் காலையில் வரைக்கும் எதுவும் பேசாதீங்க. முதல்ல ஆதிர கழுத்தில் தாலி ஏறட்டும், அதுக்கப்புறம் ஏன் வித்தை என்னங்கிறத நான் காட்டுறேன். சரி வாங்க போலாம். சரி வாங்க. உள்ள வாங்கம்மா. வரங்க ஐயா. வாங்கப்பா. என்னண்ணே நீயே வந்து இறங்கிட்ட, இன்னும் கல்யாண பொண்ணை காணோம்? கேட்டா வந்துகிட்டு இருக்கான்னு அரை மணி நேரத்துக்கு இதே பாட்டை பாடுறாங்க. என்ன ஊர்வலமா வந்தா கூட நேரத்துக்கு வந்திருக்கலாமே. என் சொந்தக்காரங்கள என்ன மொக்கிறாங்க. வந்திருக்கிறவங்கள வரவேற்று பன்னீர் சந்தனம் குங்குமம் கொடுக்க ஒரு பொம்பளையால கூட காணோம். எல்லாம் நண்டு சண்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வேற ஆளே காணோம். என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்களே எல்லாரும் வந்துட்டோம். பொம்பளையால அடக்க தெரியாத ஆம்பளை எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு இப்படி எல்லாம் என் சொந்தக்காரங்க என்ன கேக்குறாங்கண்ணே. நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மரும எங்கண்ணே வருவால்ல? பேசி முடிச்சிட்டியா? அதுக்கு இல்லண்ணே, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நெருப்பு மேல் நடக்கிற மாதிரில இருக்கு. ஆம்பளை ஆளுக நீங்க எல்லாம் வந்து இறங்கிட்டிய, இன்னும் பொம்பளை ஆளுக வரலன்னா கேள்வி கேட்க மாட்டாங்களா? என்னடா அது? எதையாவது பேசணும்னு பேசிட்டு இருக்கு. என்ன நாம கிளம்பின உடனே அவங்களும் பின்னாடியே கிளம்பிட்டாங்க. நம்ம எஸ்கேர் இடத்துக்கு போயிட்டு பெரிய சண்டையை போட்டு வந்துட்டோம். நம்ம இங்க வந்துட்டோம், அவங்க இன்னும் வரலண்ணா. இப்படி என்னப்பா, என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த எங்க அம்மா வந்துருச்சுல, அப்புறம் என்ன? அம்மா வந்திருக்காங்கண்ணே. வந்தவங்கள வரவேற்க ஒரு பொம்பளை ஆளு கூட இல்லையே. கதிரண்ண பொண்டாட்டி வந்த வேகத்துல 5 நிமிஷத்துல உன் மாமனாரை கூட்டு சடார்னு கார்ல ஏறி கிளம்பிட்டா. என்னத்த சொல்றது போங்க. என்னம்மா அது? நந்தினி எங்க போனா? இல்லப்பா, நானும் நந்தினி பிள்ளைங்க உன் மாமனாரு எல்லாம் ஒன்னாதான் கிளம்பினோம். நடு வழியில அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு போன் வந்துடுச்சு. அதான் உன் மாமனாரை கூட்டிட்டு அவ கிளம்பிட்டா. ஆமா, இவங்களுக்கு ஏதாவது வந்துடும். எப்பா ஏம்மா நீ சும்மா இருமா. ஏம்மா இப்ப பாரு, ஒவ்வொருத்தையா ஆரம்பிப்பாரு. ஆத்தாவுக்கு முடியல, தாத்தாவுக்கு முடியலன்னு. முக்கியமான நாளில் தான் எல்லாம் இவங்களுக்கு வரும். ஏம்மா நான் ஏற்கனவே ஏகப்பட்ட கோவத்தில் இருக்கேம்மா. திருப்பி இதே மாதிரி பண்ணிக்கிட்டு தான்னு வையேன், பொது இடம் கூட பார்க்க மாட்டேன், வேற மாதிரி ஆயிடுவேம்மா. அவ்வளோதான் சொல்லுவேன். எப்பா எல்லாம் யதார்த்தமா நடந்துருச்சுப்பா, அதுக்குள்ள ஏன் கோச்சிக்கிற? என்ன யதார்த்தமா நடக்குது? ஒருத்தி வந்துட்டு ஓடி போயிட்டா நந்தினிங்கிறவ. மற்ற மருமகள் எங்க? இவங்க ஆளு விட்டு தான் தூக்கிட்டு வரணும் வீட்டில் போய். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? எப்பா ஈஸ்வரி நம்ம ஆதிரைக்கு துணி வாங்க போயிருக்கா. அவ வந்த உடனே அழைச்சிட்டு வரலான்னு இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா எதையாவது சொல்லாதம்மா. நாளைக்கு காலைல தானம்மா கல்யாணம். முதல் நாளைக்கு வந்து தங்கி ரெடியாக மாட்டாங்களா? ஊர் நாட்டில் அப்படி தானம்மா ரெடியாவாங்க. நாளைக்கு காலை கல்யாணம் பண்ணால் முதல் நாளே மண்டபத்துக்கு வந்து தங்கி இங்கேயே குளிச்சு முடிச்சு ரெடியாவாங்க. ஏன் உன் மருமகமார் அப்படி ரெடியானா என்ன ஆயிரும்? பூமி சுற்றுறது அப்படி பிறண்டு சுற்றிடுமா? எதையாவது சொல்லாதம்மா. காரணம் கேட்டால் துணிமணி எடுக்க போயிருக்கான்னு ஏத்தம்மா பதில் சொல்கிறா ஒருத்தி. இவங்களுக்கெல்லாம் லீடரு என் பொண்டாட்டி ஈஸ்வரி. அவளுக்கு தனியாக இருக்கு பொறு. ஏம்மா நந்தினியோட அம்மாவுக்கு தானம்மா கொள்ள, மற்றவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? கிளம்பி வர வேண்டியதானே? கல்யாண பொண்ணையும் வீட்லேயே வச்சுட்டு கூட உட்காந்துருக்காங்களாக்கும். இப்போ நீ வந்து இல்லைம்மா, நீ வரும்போது கூட்டு வந்துருக்க வேண்டிய ஆதிரியே. அண்ணே அதெல்லாம் இல்லைண்ணே, எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறாளுங்க. அப்போ ஆத்தக்காரிக்கெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இந்த இவ்வளோ முன்னாடி விட்டால, அதான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டா. குணசேகரா எங்க இருக்க? உன்னை நான் விட போறது இல்ல. குணசேகரா என்ன என் ஆபீஸ்க்கு வந்து என் அண்ணா நீ கிட்ட நக்கல் பண்றியா? எங்க தம்பி நாங்களே ஒழிச்சு வச்சிருக்கோம்னு சொல்றியாமே? ஏய், உங்க ஆபீஸுக்கு நாங்க ஒன்றும் வரல. தேவையில்லாம போனை போட்டு எங்களை அங்கே வர சொல்லிட்டு நீங்க கல்ட்டா பண்ணிட்டு இப்போ நாங்க கல்ட்டா பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. என்னண்ணா நிலா கதையை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஆமாயா சொன்னோம். என்ன பாதுக்கு இந்த பாரு, நீ போடுற கணக்குல எங்களுக்கு தெரியாது நடிச்சிட்டு இருக்கியா? உன் தம்பியை நீயே ஒழிச்சு வச்சுட்டு இங்க வந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு அப்படியே கல்யாணத்தை நிறுத்திடலாம் பாக்குறியா? இதெல்லாம் இங்க நடக்காதுரி.
சரி அரக்காப்படி உன் ஜெய்சிக்கு இருக்கிற மூலையே எப்படி வேலை செய்யுதுன்னா அப்ப எங்களுக்கு எப்படி வேலை செய்யும் லட்சம் முடிய வாயா என்ன உன் கூட சேர்ந்து ஆடுறாள் அந்த ஜனனி அவளும் சரி நீயும் சரி ஒன்னும் கிழிக்க முடியாது இந்த கல்யாணம் நடந்தே தீரும் நடத்துவியா? ஆமா நடத்துறா பாக்குறேன். நடத்தவே மரியாதையா பின்னாடி நிக்கணும் புரியுதா? எகிரிட்டு வர தொலைச்சு போடுங்க ராஸ்கல். என்ன அரசு என்னையா என்ன 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 இங்க வந்து தாராள் பண்ணிட்டு இருக்க? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம்னு பிளான் பண்ணி வந்திருக்கியா? இந்த குப்பை கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் இவ்வளவு தூரம் இறங்கணுமா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. சும்மா 10 செகண்ட் உட்கார்ந்து யோசிச்சா போதும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். கிழிச்சிருவனி கல்யாணத்தை நிறுத்துவியா? என்ன தவளை மண்டை எகிரிட்டு வர? என் புள்ள கைய உடைச்சன்னுக்கே உன்னை சங்கருத்து போட்டிருப்பேன். ஏதோ அண்ணன் பிரச்சனை வேணான்னு சொல்லிச்சேன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். என்ன இத கொண்டுட்டு என்னமோ ஜெயிலுக்கு போவியான்னு கேட்ட பார்த்தே இல்ல இப்ப பேச்ச. நீ என்ன கொன்றுவியா? It is impossible. You know the contacts and connections I have. I can just destroy you with a wink of my eyes. Be careful. என்னையா என்ன பேசுனா மிரண்டுருமா? என் பாசை எடுத்து விடட்டுமா? நாரி போயிரும் நாரி. இங்க இருக்கிற ஒரு பைலும் அத காதால கேட்க முடியாது. எடுத்துடு வா. நீ ஒரு பொம்பளை தாண்டி சும்மா இருக்க. இருங்க கல்யாணத்தை வச்சு பொம்பளை நடக்கே. அரசே மரியாதையா பேசு. பயமுடா. என்ன மாதிரி ஒரு மோசமான பொம்பளைய உன் வாழ்க்கையில பாத்துக்க மாட்டே நீ. இந்த பாரு மரியாதையா ஓடி போயிரு. நான் நினைச்சேன் இறங்கி வருவேன். ஆனா நீ வர முடியாது. என்ன விளையாடுறியா? இந்த பாரு மரியாதையா ஓடி போயிரு. நான் நினைச்சேன் இறங்கி வருவேன். ஆனா நீ வர முடியாது. என்ன விளையாடுறியா? சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து எழுதிட்டே இருக்க. அவன் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பிளான் பண்ணி வந்திருக்கான். அவனுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு இருக்கீங்க. அறிவில்லையா உங்களுக்குலாம்? அரசே இங்க பாரு, இங்க வந்து நுரண்டு இழுத்து எங்களை டென்ஷன் ஆக்கி எங்களுக்கு சண்டை இழுத்து விட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பாக்குறேன். அதான் அவன் திட்டம். நான் தெளிவா இருக்கேனப்பா. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பகல் கனவு காக்காத புரியுதா? போய் வேற ஐடியா பண்ணிட்டு வா போ. நாங்களாம் ஒன்னா கூடி நிக்கிறோம். உன் பாச்சா பழிக்காதுங்க. கதிரே இவனை ஈஸியா விடாதப்பா. இவனை கட்டுப்பா. இவன் எங்க போறான், யாரை பாக்குறான், என்னென்ன செய்யறான் எல்லாத்தையும் நோட் பண்ணி சொல்லு. கதிரு ஃபாலோ பண்ணு. யாருக்கு இவன் கட்டுறான்னு பாப்போம். அசிங்கமா இல்ல உனக்கு? எங்க வீட்டு பொம்பளைகளை எல்லாம் தூண்டி விட்டு உன் பக்கம் எடுத்து வேலையை காட்டுறியா? அறிவு வெக்கமா இல்ல? யாரையும் இழுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. உங்க வீட்டு பொம்பளைங்களை நீங்க சரியா வச்சிருந்தீங்கன்னா நாங்க இழுக்கிற இழுப்புக்கு அவங்க ஏன் எங்க பக்கம் வந்திருப்பாங்க? ஏய் அரசு ரொம்ப அசிங்கமா பேசிட்டு இருக்க. நாங்க எதை செய்யறதுக்கு முன்னாடி மரியாதை போயிரு. ஏய் நான் சரியா தான்டா பேசுறேன். உனக்கு மோசமா தோணுதுன்னா உன் புத்தி மோசமா இருக்குன்னு அர்த்தம். மரியாதை பின்னாடி போங்கடா. கொண்டு சும்மா அவன் பாட்டு பேசிட்டே இருக்குமா? பேசாம அமைதியா இருக்கணும். நீங்களா யாரா அல்ல கை பயல்களா? கூட வந்தீங்கன்னா பேசாம நிக்கணும் புரியுதா? ஏப்பா இவனுக்கு இதானப்பா வேணும். நமக்குள்ள பிரச்சனை கிளப்பி விட்டு நம்மள கோவப்பட வச்சு நம்மள சண்டை போட வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டணும். அதுக்காக தான் அவன் சைஸ்க்கு மீறி சண்டை போட்டு இருக்கேன். இங்க வந்து அவனுக்கு வசதியா நீங்களும் கோவப்பட்டு இருக்கீங்க. அவன் கண்டபடி பேசிட்டு இருக்கான். கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றேல? ஞானம் கேட்டுக்கிட்டே அண்ணன் சொல்றேன்ல, பொறுமையாரு. நம்ம காரியம் ஆகிறது வரைக்கும் பொறுமையா இருந்தா என்ன பொறுமையா இருக்கணும்? சும்மா காரியத்தை கெடுக்கலாம்னு வந்திருக்கேன். அதுக்கு நம்ம பழியடா ஆகணுமா? இப்ப என்னப்பா அரசு உன் பிரச்சனை என்ன? உன் தம்பியை காணாம், அதான உன் பிரச்சனை. போய் உன் தம்பியை தேடுற வழியை பாரு போ. இங்க கல்யாண மண்டபத்துல வந்து என் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அப்புறம் நீ உங்க அண்ணன் உங்க அண்ணி 3 பேர் உங்க தம்பியை காணோம்னு பேசும்போதெல்லாம் உங்க முகத்துல பதட்டமே இல்ல. பதட்டம் இருக்கணுமா இல்லையா? உண்மையிலே காணோம்னா அப்ப நடிக்கிறீங்களா? எதுக்கு பதட்டம் பண்ணும்? ஏன் பதறணும்? என்ன என் தம்பியை காணும்னா அவன் எங்கேயாவது உயிர் விட்டுட்டான்னு அர்த்தமா? என் தம்பியை ஏமாத்தி உங்க பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு உங்க இழுப்புக்கு அவனை ஆட வச்சுட்டு இருக்கீங்களா? அதானே உங்க பிளானு? ஏய் எல்லாம் எனக்கு தெரியும்டா. மரியாதையா பேசு, வாயில குத்திடுவேன். எம்மாடி ஜான்சி ராணி, இப்பவும் என் தம்பியோட தான் இவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணுங்கிறது பிளானு. என்ன மாமா? வளரான்டா நீ பேமரு. அவனை வச்சு எங்களை முடக்க பாக்குறாரு. அது புரியாம கல்யாணம் சொன்ன உடனே அப்படியே பல்ல எடுத்துட்டு வந்திருக்க. அண்ணே ஏமா இவன் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு வந்திருக்காமா? நீ ஏன் நொன்னேங்கிற? பேசாம இருமா கொஞ்ச நேரம்.
யார் தூண்டி விடுறா? தூண்டெல்லாம் வரல. இவரோட பிளான் என்னன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். ஏமா ஜாஸ்தி ராணி, உன்ன மாதிரி ஒருத்தைய இவர் சம்பந்தியா ஏத்துப்பாரா? நான் நினைக்கிறேன் உங்களை டைம் பாஸா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன சொல்றான்? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? ஏமா எனக்கு கெட்ட கோவம் வந்துருமா? நானே பொறுமையா நின்றுட்டு இருக்கேன், பேசாம நில்லு. நான் கேட்டுக்கிட்டு நிக்கிறேன்ல, நீ நிக்க மாட்டியா? ஏ அரசே, இங்க பாரு, உன் தம்பியை தேடுற வேலையை பாரு. கிளம்பு, இங்க வந்து வம்பளுத்தி இருக்காத, மரியாதை போயிரு. நான் என் தம்பியை கண்டுபிடிச்சுக்கிறேன். முதல்ல இந்த கல்யாணத்துக்கு ஒரு வேட்டு வைக்க போறேன். உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. உன் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தனையும் துரத்தி துரத்தி அடிக்க போறேன். ஆமா, நீ அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருவோம். மூட வாயா போடா. நிறுத்துறா கதிர்வேலு. உன் தங்கச்சி இல்ல இந்த பைத்தியத்தையும் கட்ட போறது இல்ல, என் தம்பியையும் கட்ட போறது இல்ல. ஆக மொத்தத்துல நோ கல்யாணம், ஓன்லி கலவரம். போங்கடா. ஆளுகளும் மொசர கடையிலையும் பாரு வந்துட்டாங்க. உன் தங்கச்சி இல்ல இந்த பைத்தியத்தையும் கட்ட போறது இல்ல, என் தம்பியையும் கட்ட போறது இல்ல. ஆக மொத்தத்துல நோ கல்யாணம், ஓன்லி கலவரம். போங்கடா. ஆளுகளும் மொசர கடையிலையும் பாரு வந்துட்டாங்க. என்னென்ன இந்த குள்ளுவாத்தி என்னென்னமோ பேசிட்டு போகுது? ஏமா அவன் எதையாவது பேசிட்டு போறாமா? அவன் ஏதாவது குறைச்சு போறாமா? உனக்கணுமா? அவன் எப்படியாவது ஆட்டையை கலைக்கணும்னு பாக்குறேன். அவன் போய் வாய போடுறதுட்டு இருக்க. நீ வாட்டில பேசாம நில்லுமா, கல்யாணத்தை நிப்பாட்டி வேணா அவன். ஆமாம்மா, மாமா சொல்றதுதான் கரெக்ட். இந்நாள் சும்மா சும்மா வந்து வம்பளுத்துட்டு இருக்கான். நாம சிக்கிற கூடாதுமா, சூதானமா இருந்துக்கணும். இந்த பாரு, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் அமைதியா இருப்போம். மாமா சொல்றதை மட்டும் கேட்போம், சரியா? சரிண்ணே, நான் இப்ப அமைதியாவே இருந்துக்கிறேன். ஆனா ஒண்ணுண்ணே, கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் இந்த கொசுவெல்லாம் நசுக்கி போட்டுருணுண்ணே, சொல்லிவிட்டேன். ஏமா நீ நசுக்குவியோ பொசுக்குவியோ அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? முதல்ல கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா? என்னம்மா நீயே? முதல்ல கல்யாணம் முடுக்குவாங்க எல்லாரும். அவன் கொளுத்தி போட்டு வெடி வெடிச்சிடக்கூடாது. அதை காலில் போட்டு மிதிச்சு கல்யாண வேலையை பாருங்க. அதுவும் சரிதானே அண்ணே. என்னம்மா திருப்பி நொன்ன? மருமவளுக்கு புதுசா ஒரு புடவை வாங்கியிருக்கேன்னு, அந்த புது புடவையை கட்டிட்டு கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சா கேமரால நல்லா இருக்கும்னு கரியாலன்னு ஆசைப்படுறான். அதுக்குதான் இன்னும் கிளம்பலையே. நான் ஒரு நேரம் வீட்டுக்கு போய் புது புடவையை கொடுத்து கட்டி கூட்டி வந்துடவா? ஏய் அதெல்லாம் வேணாம், அவங்க இந்நேரம் கிளம்பிருப்பாங்க. நீ கொஞ்சம் பேசாம இரு. ஏமா அவங்க ஏதோ பொண்ணுக்கு புடவை வாங்கி வச்சிருக்கோங்கிறாங்க, அதை கட்டி கூட்டு வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே வேணாங்கிற? ஏமா நீ போய் கூட்டுவாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. புடவையை கட்டி கூட்டுவாமா பொண்ணு. நானும் வரேன், என் ஆளை பார்க்கணும்ல. கூட்டு போமா, அவனையும் கூட்டு போமா. அப்புறம் விஷயமா இங்க நடந்தது எதுவும் வீட்டுல தெரியக்கூடாது, புரியுதா? அப்புறம் அவங்க அதை வச்சுக்கிட்டு வேற ஒரு பிளான் போடுவாங்க. என் வீட்டு பொம்பளைகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்திலே ரொம்ப ஆபத்தானவங்க என் வீட்டு பொம்பளைங்க தான், உனக்கு தெரியும்ல? தெரியும். கமுக்கம்மா புடவை கட்டி பொண்ணை மட்டும் கூட்டுவாங்க. சரிண்ணே, நான் போயிட்டு வந்துடவா? பாடா கரிகாலா, போய் புடவை எடுத்து கிளம்புவோம். சரிம்மா, நீ ரூமுக்கு போ. உனக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல, அப்படியே முடிச்சுட்டு நிக்கிற. போ போ போங்கப்பா, போய் வேலையை பாருங்கப்பா. கல்யாணத்துக்கு வேட்டு வைப்பையா? வைடா, கடையில் போய் பட்டாசு வாங்கிட்டு வந்து தாலி கட்டும் போது டம்மு டம்முன்னு வெளியே வேட்டு வை. நல்லா இருக்கும், கல்யாணம் மங்களகரமா நடக்கும். வேட்டு வைப்பா நம்மள, வேட்டு. ஏன் நிக்கிறிய? உள்ள போய் உட்காருது. சரிங்க, போறோம்.